டைலாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 22 சென்னையோட 385வது பிறந்தநாள் தினம்ங்க. ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு. எஸ்பெஷலி மதுரைனாலே மல்லி, திண்டுக்கல்னாலே பூட்டு, பழனினாலே பஞ்சாமிர்தம். ஆனா சென்னையில என்ன ஸ்பெஷல்னு கேட்கறவங்க மத்தியில சென்னையே ஸ்பெஷல் தாண்டா சொல்றவங்க தான் அதிகம். ஸோ சென்னையை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சென்னைனாலே அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதுன்றது தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட். சென்னைன்றது தமிழ்நாட்டினுடைய தாய் வீடு மாதிரி அது. எந்த ஊரில் எங்கேருந்து பிழைக்க வந்தாலும் இங்கே வந்து எப்படியும் நல்ல வழிக்கு வந்து பழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே வந்து தோத்தவன் எவனுமே கிடையாது. இங்கே மெரினா இருக்கிற அத்தனை கடைக்காரங்களும் இந்த ஊரில் இருக்கிறவங்க எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்க நல்ல வழி காட்டுது, பழைச்சிட்டு இருக்காங்க, நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. என்னைய பத்தி என்ன சொல்றது, எங்க இருந்தாலும் பொழைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் யாரு வந்தாலும் பொழைச்சிடலாம். செகண்ட், இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் காசுன்ற விதத்துல தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம் மழை வந்தது பாத்தீங்களா, நம்ம பசங்க எல்லாரும் போய் நின்றோம். அந்த மாதிரி இப்ப யாருக்கும் இது இருக்க மாட்டேங்குது. நான் ஏஜ் 19ல வேலைக்கு போனேன். என்ன மாதிரியும் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சில பேர் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்காங்க வேலை இல்லாம. எல்லா விதத்துலயும் நம்ம சென்னையை பார்க்கலான்ற மாதிரி தான் இது என்னோட கருத்து சொல்லுவேன். நான் மலையாளி, ஆனா படிச்சது வளர்ந்தது எல்லாமே இங்கதான். என்ன கேட்டீங்கன்னா, ஊர் சுத்துறதுக்கு வேணா நான் என் ஊருக்கு போவேனே தவிர எனக்கு சென்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. ஏன்னா என்னை படிக்க வச்சது இதுதான், இப்போ வேலை கொடுத்தது இந்த ஊர் தான், பிழைக்கிறதும் நான் இந்த ஊர்ல தான். ஸோ அப்படின்னும் போது எனக்கு சென்னை எப்பயுமே ஸ்பெஷல் தான். சென்னை வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு அவனை என்னால் மறக்கவே முடியாது. ஆக்சுவலி இப்போ இல்லை, பட் ஆனால் என் லைஃப் லாங் அதை நான் மறக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு எனக்கு இந்த சென்னை தான் அவனை கொடுத்தது. அதனால என்னோட லைஃப்ல நிறைய லெசன்ஸ் அந்த ஒரு விஷயத்தினால நான் நிறைய படித்தேன். அதனால இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. இந்த ஒரு விஷயம் என்னால் மறக்க முடியாது. சென்னையிலேருந்து நல்லா படிக்கலாம், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அது இல்லாமல் அவங்களும் வெளியே ஊர்லேருந்து பசங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு பழக்கமாகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் எல்லா ஊர்லேயும் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அது அதேமாரி ஒரு ஆசை தான். வந்த கனமாக அங்கே லேர்னிங்ஸ் கனமாக கற்றுக்கலாம். இங்கே இருந்துட்டு எங்கே போனாலும் லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணி வாழ கற்றுக்கலாம். அங்கே வந்துட்டு போனோம். கிராமத்துலேருந்து வந்துட்டு இங்கே வந்து எல்லோரும் பன்முகத்தன்மை உள்ளதால் எல்லாரோடையும் பேச பழகக்குள்ள எல்லா லெவலுனால ஸோ எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் அங்கே ஃப்யூச்சரில் இது பண்ணிக்கலாம், ஃபேஸ் பண்ணி வாழறதுக்கு நல்ல இது. நான் சென்னை தான் ப்ரோ, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். சென்னையில் என்ன ஸ்பெஷல்னால், நான் சாப்பாடு ஒரு விஷயம் இல்லைன்னே எங்கேயுமே போயிட்டு நிற்க முடியாது. எங்கே போனாலும் எந்த ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்தாலும் எல்லாமே கிடச்சிரும் சென்னையில். அது வந்துட்டு ப்ரோ சொன்ன மாதிரி பிழைக்க தெரியாதவங்க கூட இங்கே வந்தால் ஈஸியாக பிழைச்சிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஏமாந்தவனா வந்தானா முடிச்சு அவள் தான் இங்கேயே படுத்து இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு லைஃபே இல்லைடா அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டுரும். ஸோ ஒன்று ஹைப்பில் போனால் ஒரேடியாக ஹைப்பில் போயிடுவோம், இல்லைனா ஒரேடியாக டவுன். அதுதான் சென்னையில் ரெண்டுமே இருக்குது. நமக்கு பார்த்தா ராயப்பேட்டா தான் ப்ரோ எப்பவுமே. எதனால ராயப்பேட்டா? நமக்கு சோறு. அதனால எந்த டைம் போனாலும் ராத்திரி 1 மணியாக இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும், 10 மணியாக இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும், எப்போ போனாலும் சோறு இருக்கும். அதனால நமக்கு ராயப்பேட்டா ஸ்பெஷல்.